இதோ அப்பா ஜீவ சுவாசத்தை கொடுத்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரே அப்பா உமக்கு நன்றி. எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்தவரே அப்பா உமக்கு சோஸ்திரம் ராஜா. உமை இந்த காலவேளை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீ நல்லவர், நீ நல்லவர், மகா பரிசுத்த தேவன் ஆண்டவரே. அப்பா நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வல்லமை ஊற்றும் 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 ஆண்டவரே. இதோ ஜபிக்கிற ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவே அப்பா உமக்கு நன்றி. இம்மானுவேலே உமக்கு நன்றி நன்றி அப்பா. உம்முடைய நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ எங்களோட சாபங்கள் பாடுகள் எல்லாம் தகப்பனே உம்முடைய சரீரத்தை ஏற்றி தகப்பனே நீர் சிலுவையில் ஆண்டவரே உன்னையே எங்களுக்கு பலியாக கொடுத்தீர் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு அப்பா கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நீர் எங்களுக்காக சிந்தினீர் ஆண்டவரே. அந்த ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இயேசு கிறிஸ்து அப்பா உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்துக்காக நன்றி. எங்களை விடுதலையாக்கும் உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. நியாயம் விசாரிக்கும் ரத்தத்துக்காக நன்றி ராஜா. இதோ உம்முடைய ரத்தத்தால் இன்றைக்கு நாங்க சுகமா இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. இதோ தகப்பனே நீர் ஆண்டவரே எங்களை பிரித்தெடுத்து இந்த உலகத்துல இருந்து உமக்காக இங்க வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா கோடி கோடி நன்றி உமக்கு ராஜா. தாயை போல தேய்ச்சுகிறவரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ எங்க கால்கள் கல்லில் இடராதபடி ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிறவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை சேத்திலிருந்து தூக்கி எடுத்து தகப்பனே உன் பிள்ளைகளாக மாற்றி தகப்பனே அப்பா பரிசுத்தப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு கோடி நன்றி ராஜா. இதோ தகப்பனே எங்க சத்துருக்கள் முன்னுக்கு எங்க தலையை நீ உயர்த்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த கால வேளையில ராஜா. இதோ தகப்பனே ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி ஆவியானவரே. எங்களோடு இடைப்படுகிற ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியே உமக்கு நன்றி. இதோ எங்களோட இருக்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி. இதோ அப்பா எங்களை உணர்த்தி எங்களை பரிசுத்தம் படுத்துகிற ஆவியானவரே உமக்கு நன்றி. இதோ இந்த கால வேளை எங்க மேல உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும் ஊற்றும் ராஜா. இதோ தகப்பனே ஜபிக்கிற ஆவி எங்க மேல வர பண்ணும் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 செலுத்துகிறோம். எந்த இடத்துல 2-3 பேர்கள் நாமத்தின் கூடுறாங்க அந்த மத்தியில நீ இருப்பேன்னு சொன்னீரே. இதோ நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க சபையா விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்க மத்தியில உலாவுகிறதுக்காக நன்றி ஆவியானவரே. நீர் இங்க வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீ நிரப்புறதுக்காக நன்றி ராஜா. உமக்கு நன்றி 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 அப்பா. இதோ தகப்பனே இந்த கால வேளையில தகப்பனே இந்த சபையில நடக்கிற எல்லா காரியங்களும் கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. மியூசிஷியனையும் கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இதோ தகப்பனே உம்முடைய தாசனை ஆண்டவரே உன் கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் அவனோட பேசும் ஆண்டவரே. எங்களோட பேசுங்க ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படியாக ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. வசனத்தை கேட்கும் போது தகப்பனே சிந்தைகள் வெளியே போகாதபடி ஆண்டவரே எங்க இருதயத்தை திறந்து கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு நீ உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்க பலவீனமானவர்கள் ஆண்டவரே. உம்முடைய பலத்தை காண உதவி செய்யும் ஆண்டவரே இந்த கால வேளையில ஆண்டவரே. நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி. கடந்த நாட்கள் நாங்க எப்படி இருந்தோம் ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் எங்களை அத்தனையும் சரிப்படுத்தும்படியாக நாங்க வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. அந்த கால வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. எல்லாம் உங்க பாதபடியில இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களுக்கு கேளுங்க நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆராதனை உங்களை யாவரையும் பார்க்கறத நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் அனைவரும் நின்ற வண்ணமாகவே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமாக. தேவன் செய்த நன்மைகளுக்காக அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய கிருபையின் தயவுக்காக நாம் நன்றி செலுத்தி துதிப்போமாக. அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் இந்த வேளை நினைவு கூறும்படியான ஜெபிப்போமாக. நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா உம்முடைய சமூகத்திற்காக நன்றி நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை இந்த காலை வேளையில வர வைக்கிறோம் ஆச்சா. ஈபா மலாரா காபா மலாரா பரா கதபலாரி எந்திரே. உம்மை வர வைக்கிறோம் வர வைக்கிறோம் வர வைக்கிறோம் ஆண்டவரே. வர வைக்கிறோம் அப்பா. உம்மை வர வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை வர வைக்கிறோம். ஈபா மலாரா காபா மலாரா கபலாரா பரா கலாரி எந்திரே. ஈபா நரா காபா மலாரு புரே கோபுலோரி எந்திரே. உம்மை வர வைக்கிறோம் வர வைக்கிறோம் ராஜா. ஈரா மலாரா தரா செபெரே கோபுலோரி எந்திரே. உம்மை வர வைக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்திற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய சமூகத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஈராபா மன்னாரா கபாலாரி எந்திரே. நீ சன்னதி கிருபைக்காக நன்றி. உம்முடைய தயவு
இதுவரை மட்டும் எங்களை வழி நடத்துகிற எபினேசரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களை ஒருபோதும் கைவிடாமல் அரவணைத்துக் கொள்பவர் உமக்கு நன்றி. உம்மை வரவேற்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை வரவேற்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம். தீபா மாமா மாலா ராபாலா தே கோபோலோரி எந்தரே, ஈபா மாமா சேபேதேரே ரேபேதேரே கோபோலோரி எந்தரே. அப்பா, உம்முடைய நாமத்தை இந்த கால வேளையில் உள்ளத்தில் வரவேற்கிறோம் ராஜா. நீர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஈபா பாபாலா ராபாலா ராதா காபாலா எந்தரே, ஈபா மா சேபேதேரே கோபோலோரி எந்தரே. உம்மை வரவேற்கிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடவே, என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் உள்ளத்தினால் எடுத்திருந்து பாடுமா? வானாதி வானங்கள், வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 ஹalleluya. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்கள் கிருபை வேண்டுமே, எப்போதும் உம் அருகில் நான் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டும். பரலோக கவனம் ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் உம் அருகில் நீர் வேண்டுமே, என்றுமே நீர் வேண்டுமே. ஹalleluya 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya
செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருபோதும் நிகரில்லாத நாமம் உம்முடைய நாமமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை தொழுக கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், தேவனுடைய சமூகத்துல வந்து ஆராதிக்கிறது எவ்வளவு பெரிய இன்பமாக இருக்குது. ஆமென். அவருடைய சமூகத்துல வருகிற நேரத்துல எந்த விதமான கவலைகளாக இருக்கலாம், கண்ணீர்களாக இருக்கலாம், அனைத்தும் நம்மளுடைய தேவன் களிப்பாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த வெள்ள கரங்களை தட்டி நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். Hallelujah.
நாட்கள் எல்லாம் நம்ம அவரே மாத்திரம் புகழ்ந்து பாடணும். ஆமென். அவர் செய்த நன்மைகள் நம் நினைத்து பார்க்கும் பொழுது சொல்வதற்கு வார்த்தை இல்லை. ஆமென். அவர் நம்பத்தக்கவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாறிட நீர் புத்திரன் அல்ல. போய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாறிட நீர் புத்திரன் அல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்வ. எல் ஷடாய் தேவனே, எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. போய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாறிட மனுபுத்திரன் அல்ல. போய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாறிட மனுபுத்திரன் அல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன். எல் ஷடாய் தேவனே, எல் ஷடாய் உள்ளத்தின் ஆனந்தம் சொல்லுமா. சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். எல் ஷடாய் தேவனே, தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கையின் பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகம் நீ. தள்ளாடி நான் நடந்த போது என்னை தாங்கிடும் உம் கரம் நாட்கள். என் வாழ்க்கையின் பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகம் நீ. தள்ளாடி நான் நடந்த போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனம் முடிந்ததே, மிகவும் துவங்கியதே. எல்லா இயேசுவுக்கு சித்தனம் முடிந்ததே, மிகவும் துவங்கியதே. எல் ஷடாய், எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே,
யெகோவா தேவனே, என்னை பெருக செய்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்க எங்களுடைய வாழ்க்கையின் நாட்கள் வரை ஆண்டவரை உண்மையே மாத்திரம் நாங்கள் துதிப்போம் அப்பா, உண்மையே மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. எத்தனை முறை நாங்கள் இடறினாலும் அத்தனை முறையும் ஆண்டவரே உங்களுடைய கரமானது எங்களை தாங்கிக் கொண்டு எங்களை வழி நடத்தினது கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, நீர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் சொன்னதை செய்கிற மட்டும் எங்களை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவனா நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தித்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்தித்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பேன்
சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். அப்பா, உம்மை ஆராதிக்க கொடுத்த இந்த கிருபையின் தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகம் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத சமூகமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நம்பினவர்கள் எங்களை நற்றாற்றில் எங்களை கைவிட்டு போகலாம் அப்பா. அப்பா, ஒருபோதும் ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாமல் ஆண்டவரே எங்களை அரவணைத்த தேவனாக நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா, எங்களோடு கூட இருந்தவர்கள் எங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, ஒருபோதும் விலகாமல் ஆண்டவரே எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை வழி நடத்துகிற இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. அப்பா, நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. அப்பா, உம்முடைய சமூகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
உம்முடைய கரமானது ஆண்டவரே எங்களை தாங்கி வழி நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் விழுக விழுக ஆண்டவரே உம்முடைய கரமானது எங்களை தூக்குகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நம்பினவர்கள் ஆண்டவரே எங்களை விட்டு விலகி போகலாம் அப்பா. அப்பா, எங்கள் கூடவே இருப்போம் என்று சொன்னவர்கள் எங்களை விட்டு விலகி போகலாம் ஆண்டவரே. அப்பா, விலகாத உம்முடைய சமூகம் மாத்திரமே எங்களுக்கு போதும் அப்பா. ஈவா மாமா மாலாரா கபாலா ரியேரி காமா மாமா செவிலேரே கோபோலோரி எந்தரே ஈவா மாமா மாலாரா பாரா கபா மாலாரா பாலாரி எந்தரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவன் அவரை கொடுத்தார். எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். அவருக்குள்ள நாம் வாழும் போது எப்படி வாழ வேண்டும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் அவர் விரும்புகிறார். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே. வெறும் பாடலா இல்லாதபடிக்கு அந்த வார்த்தைகளை உணர்ந்து நீங்கள் பாடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்க கடந்து போன பாதைகளை நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பாடுகள் மத்தியில போயிருப்பீங்க, எவ்வளவு சோதனைகள் மத்தியில போயிருப்பீங்க. கர்த்தர் நடத்துகிறார். அவர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நம் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். உனக்குள்ள கசப்புகள், போராமைகள், எரிச்சல்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா, பாவம் இருந்துச்சுன்னா அவர் எப்படி உனக்குள்ள வாசம் செய்வார்? அன்பான வாலிப சகோதரர்கள் சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம், யாருக்கும் தெரியாம மறைவான பாவங்களை செய்யலாம். ஆனால் என் தேவனுடைய பார்வையில் எதுவுமே தவிக்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், உன்னை நேசிக்கிறார், உண்மையில அன்பா இருக்கிறார். வாலிப சகோதரன் சகோதரி, உன் குடும்பத்துக்கு தெரியாமல் என்ன வேணா செய்யலாம், ஸ்கூல்ல படிக்கிற காலேஜ்ல என்ன வேணா செய்யலாம். ஆனா அந்த பயம் இருக்கணும்பா. ஆண்டவர் பார்க்கிறாரு என்ற பயம், அந்த தேவ பயம் உனக்குள்ள இருக்கும் பொழுது பாவம் செய்ய தோணாது. பாவம் உன்னிடத்தில் வரும் பொழுது அதை விட்டு விலகி ஓடதான் பார்ப்பாய், அதோடு சேர்ந்து வாழ மாட்டாய். ஏன் என்று சொன்னால் உலகம் அப்படியாக இருக்கிறது. நம்ம போன் எடுத்தாலே பாவமான காரியங்கள் வருகிறது. பிசாசு நம் சிந்தனைகளை மாற்றுவான், நம் நேரங்களை அவன் வீணடிப்பான், ஆண்டரோடு இருக்கிற நேரத்தை குறைக்க செய்வான். வாலிப சகோதரன சகோதரி, உங்களுக்காக நான் சொல்கிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த நாள் உங்களுக்காக உள்ள நேரம். இந்த வாலிப வயதை வீணாக்கி கொள்ளாதீர்கள்.
வாலிப காலத்தில் சிஸ்திகரை நினை என்றுதான் வேதம் சொல்கிறது. உன் வாழ்க்கையை யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? கேர்ள் ஃப்ரெண்டையா, பாய் ஃப்ரெண்டையா? அதெல்லாம் நிரந்தரம் இல்லையா? உனக்கென்று ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்வார். அதற்காக காத்திரு. அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையை நீனே கேள்விக்குறியாக மாற்றிக் கொள்ளாதே. என்னென்று சொன்னார், அவர் உனக்காக பாடுபட்டார், உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், உனக்காகவே ரத்தம் சிந்தினார், உனக்காக ஜீவனை கொடுத்தார். ஆனால் அவருக்காக நாம் எப்படி வாழ்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். என் வாழ்க்கை சரியாக இருக்கிறதா இல்லை உலகத்தோடு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். உலகத்தோடு வாழுகிற நாட்கள் நிரந்தரம் இல்லை. ஆனால் ஆண்டவருக்காக நீ வாழும் பொழுது, அவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது, ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக ஓடி 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 இருப்போம். ஆனால் இப்போ உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்தோடு ஓடிக்கொண்டு போகணும்னு சொன்னால் நரகத்துக்கு தான் போகும். நீ ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது, எந்த சூழ்நிலை, எந்த போராட்டங்கள், பாடுகள் வந்தாலும் உன் பக்கத்தில் நிற்கிறவர் என் தேவன். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானினே. கண்ணீர் சிந்துற தனிமையில நீ அழுதுகிட்டு இருப்ப. ஐயோ, என்கிட்ட அன்பு காட்ட, பாசம் காட்ட யாரும் இல்லையே அப்படின்னு நீ அழுகுற நேரத்துல உன் பக்கத்துல அவர் ஆறுதலாக இருப்பாரையா. உன் அப்பா, அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்க அண்ணன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க தனிமையிலே. ஆனா அவர் உன்னோடு இருப்பார். அந்த நேரத்திலே நீ அவரை பார்க்கிறியா இல்லை நீ உலகத்து காரியங்களை யோசிக்கிறியா என்றுதான் பார்க்க நாம் பாடுகிறோம். கூட வாங்க ஆண்டவரே, எப்படியா வருவாரு? பாவத்தோட நீ இருக்கிறியா? அவர் பரிசுத்தமானவர். அவர் எப்படி வருவாரு? பாவத்தோடு சேர்ந்து வாழ வருவாரு? இல்லை, பாவத்தோடு தூரமாக போறவரே. பாவத்தை வெறுக்கிறாரு. பாவத்தை நேசிக்கிற கிடையாது, பாவத்தை வெறுக்கிறாரு. ஆனா பாவத்தை விட்டு நீ விலகி வரும் பொழுது உன்னை நேசிப்பாரையா? உன் மேல அன்பா இருக்கிறார். வாலிப சகோதரன், சகோதரி, சபைக்கு போறோம், எல்லாம் செய்யறோம். நான் ஆண்டவர் பார்வையில நீ எப்படி இருக்கிற? விசேஷமாக இருக்கிறாயா? மற்றவங்க பார்வையில நீ எப்படி இருக்கலாம்? மனிதன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ உன் உள்ளத்தை பார்க்கிறார். உங்களுக்கு மட்டுமில்லை, இந்த வீடியோ, இந்த லைஃபை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, உன் வாலிப காலத்திலே உன் வாழ்க்கையை நீ வீணாக்கி கொள்ளாதே. ஆண்டோட வருகை சமீபமா இருக்கிறது. நேற்று ரவாங்கள ஒரு சகோதரன் கேள்விப்பட்டேன். படுத்து தூங்கி எந்திரிக்கும் போது இந்த ஒரு சைட் அப்படியே விளங்காமல் போயிருச்சு. வாலிப சகோதரன் கேட்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா உங்களுக்கு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் காத்து வர்றாரு. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்றோமா? ஆண்டவரே நன்றி சொல்றோமா? நாவுகளை துதிக்க கொடுத்திருக்கிறார். அந்த பாடல்களை பாடும் பொழுது என் நேரமும் துதித்துக் கொண்டே இருப்பேன். பாடல்களை பாடுகிறோம். துதித்து பாடும் பொழுது மனதில் சந்தோஷம், சமாதானம் வரும். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழுந்திருக்கும் பொழுது நல்ல ஜீவ சுகபலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாலிப சகோதர, சகோதரி, நீ நினைக்கலாம் உன் பலத்தினாலே நீ வாழ்கிறேன். இல்லை, என் தேவன் கிருபை உன் மேல இருப்பதனாலே தான் நீ வாழ்கிறாய். அந்த கிருபையை போயிடுச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை, நீ வெறும் டம்மி. அவர் கொடுத்ததையா எல்லாம் இலவசமாய் கர்த்தர் கொடுத்தார். கொடுத்தவரை மறந்து விட்டோம். உலகத்தை நாடி வாழ்கிறோம். எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அவரு சிலுவையில் அடிக்கப்பட்டார். எல்லாவற்றையும் கொடுத்தார் நம்மளுக்காக. எல்லாவற்றையும் நம் பூமியில இவ்வளவு நாள் வாழ்கிறோம். அவர் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார் என்று வேதத்தை வாசித்து பாருங்கள். அந்த கொஞ்ச நாட்கள் தான் வாழ்ந்தார். அந்த கொஞ்ச நாட்களில் வாழ்ந்து தன் ஜீவனை நம்மளுக்காக கொடுத்தார். நாம அவருக்காக என்ன செய்கிறோம்? வாலிப சகோதரி, சகோதரி, உன் வாழ்க்கை இப்படியே நீ போகிறியா? ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், அவருக்காக வாழணும் என்று நினைத்து பாருங்கள். பூமியிலே பிரச்சனைகள், உபத்திரங்கள் வரப்போகிறது.
ஃபேஸ்புக்கில், டிக்டாக்கில் பார்க்குறோம். அந்தந்த தேசத்தின் கொடிகளை கொளுத்துறாங்க. இதெல்லாம் தேசத்துக்கு கலவரங்கள் உண்டாக்குற சூழ்நிலைகள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. வாழ்றது கொஞ்ச நாள் தான். உனக்காக வாழ்ந்துட்டீங்க, அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. வாலிப சகோதரனே, நீங்க தான் ஓட முடியும். வயசானவங்க யாரும் ஓட முடியாது. அவர்கள் எதை செய்ய முடியும் என்றால், உங்களுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். திறப்பின் வாசலில் நின்று உங்களுக்காக அவர் ஜெபிப்பார்கள். நீங்கள் எழும்பி கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும். உங்களுக்காய் வாழ்ந்த வாழ்க்கை போதும். உங்களுக்காய் வாழ்ந்துகிற வாழ்க்கை மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் எடுங்கள். தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவன் உங்களை வழி நடத்துவார். பாடுகள் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். அதிலே மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வெறும் பாடலா இல்லாதபடிக்கு உணர்ந்து பாடுங்க. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவர் இந்த தேசத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்காருன்னா, இந்த தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை உங்கள் மூலியமாய் சந்திக்க செய்வார். உங்களை போல அநேக ஜனங்கள், அநேக வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஸ்ரீகொம்பாவில் இந்த பகுதியிலே, உங்கள் ஸ்கூல்ல உங்களை எதுக்காக அந்த இடத்துல வச்சிருக்காருன்னா, அங்க இருக்கிறவர்களிடத்தில் என் தேவன் யார் என்று சொல்ல முடியாது. அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த உங்க வாழ்க்கை அநேக காரியங்களை செய்திருப்பார். அதை மறந்து விட்டு யாரோ செய்ததை பேசிக் கொண்டிருப்போம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நல்ல நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்க நண்பருக்காக ஜெபியுங்கள். ஒரு நாள் வரும், சூழ்நிலைகள் மாறும். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீ தெரிந்து கொண்டதுக்காக நன்றி. அவ்வாவுடைய வேதம் சொல்லுகிறது, வாலிப காலத்தில் சிருஷ்டிகரை நினைகள் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த வாலிப வயது ஆண்டவரே, இந்த வயதில் தான் ஆண்டவரே பல தப்பான காரியங்கள் பிசாசன் அவர் சிந்தனைகளில் கொண்டு வருவான். ஆண்டவரே, அவர் தப்பான வழிகளுக்கு போகாதபடிக்கு உம்முடைய பாதையில நடக்க கிருபையும் பலனை தாங்க ஆண்டவரே. அநேக ஆசைகள் இருக்கும் ஆண்டவரே, இப்படி வாழ வேண்டும், இப்படி உடுத்த வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று உலக காரியங்களை பார்த்து அவர்கள் ஏமாறி போகாதபடிக்கு அப்பா உம்மை நோக்கி பார்த்து வாழ முடியாது, ஜீவிக்க முடியாது. நீர் அவர்களை வழிநடத்தும் ஆண்டவர். நீர் அவர்களோடு கூட இருந்து தகப்பனும் தாயுமாக நண்பனாய் அவர்களோடு கூட இருந்து நீ நடத்துவீராக. இந்த காலை வேளையில் ஆண்டவரை எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடினதுக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. உடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவர் இடைப்படும், பேசும். உடைய வார்த்தை வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, அநேக தேவைகளோடு வந்திருக்கலாம், வேதனையோடு குழப்பத்தோடு வந்திருக்கலாம். உடைய வார்த்தை கேட்ட போது ஆண்டவரே, இந்த குழப்பத்துக்கு பதில் தந்து ஒரு விடுதலை தாரும். உடைய வார்த்தை கேட்டு ஆண்டவரே, சமாதானம் அவர்களோடு கடந்து செல்ல உதவி செய்யும். எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி பலப்படுத்தும். எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. ஆயத்தமா இருக்கிறோமா ஆண்டோட வார்த்தைகளை கேட்கும்படியாய்? ஹல்லேலூயா. நம்ம
வார்த்தை கொண்டு வருகிற நம்ம பாஸ்டர் திருவை காரங்களை தட்டி வெல்கம் பண்ணுவோம். டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிற பாஸ்டர் பிலிஷாவை வரவேற்போம். Hallelujah. 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 Amen. இத்தனை பேர் நாளில் கூட சந்தோஷமா இருக்கிறீங்க. Many of you are glad today. சத்தமே வர மாட்டேங்குது. நீங்கள்லாம் ஜெபத்தில் போயிட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இனிமேல் ஆண்டவர் நெருங்கி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை சமாதானத்தை கொடுக்கிற தேவன். The Lord is the Lord who gives you peace. எத்தனை பேர் நாளில் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are truly glad today? Amen. Amen. கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை நமது தொடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. The Lord touches our hearts. நம்ம அமர்ந்து இருக்கிற இந்த இடம் வந்து தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இருக்கிற இடமாக இருக்கு. Because His presence is in our midst. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம யாரும் இருதயத்தை நம்ம திறந்து கொடுக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்ம இருதயத்துக்குள்ள வருகிற தேவனாய் காணப்படுகிறார். Let's open our hearts to Him. இந்த வேலைக்கு நம்ம யாரும் ஒப்பு கொடுப்போம். Let's pray. தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படிக்காக நம்ம யாரும் இந்த வேலை கூட நம் செவிகளை கருத்துக்கு நேராக திருப்புவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேலைக்காக நின்று செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளில் தகப்பனே உம்முடைய சமூகத்தை தேடி வர கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதே அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, இந்த வேலை கூட அப்பா எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தையை நாங்கள் வரவே இருக்கிறோம். ஆண்டவரே, நீ ஜீவனோட தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வேலை கூட அப்பா உடைய அன்பின் காலத்தில் கூட எங்களை நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. பக்கத்தில் இருக்கிறவங்க பாஸ்டர் நல்லா சந்தோஷமா இருக்கீங்க. Look at the person beside you and say, be happy, rejoice. ஓகே, ஸோ இந்த நாளில் கூட மத்தியில் தேவனுடைய வார்த்தை கொடுக்கறதுக்கு கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். I want to thank and praise the Lord for the privilege to share the word of God today. ஆமென். ஸோ இந்த நாளில் கூட எதை குறித்து மத்தியில் நான் பேசும்படிக்காக இருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். And I want to share upon this word. இந்த வார்த்தைக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த வார்த்தை பொருந்தும்னு நினைக்கிறேன். And I believe this word is suitable for all. இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. It's given to each one of us. நம்ம எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். All of us have a responsibility. ஹல்லேலூயா. என்னுடைய தலைப்பு என்னன்னா be a real winner. பக்கத்துல சொல்லுங்க, be a real winner. Be a real winner. சரி, தமிழ்ல சொல்றதா உண்மையான ஜெயம் கொள்கிறவனா இருங்க. ஆமா, அப்படியே வருமா? Be a real winner. Be a real winner. சரியா? நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஜெயிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா இல்லையா? All of us like to win. எத்தனை பேருக்கு தோக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்? Anybody likes to be a loser? யாராவது ஒரு போட்டி ஓடுறீங்க, அதுல தோக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தோக்கிறதுக்காகவே ஒரு ரேஸ்ல நான் கலந்துக்குவேன். யாராவது இங்க இருக்கீங்களா? Is there anybody here who says I want to lose a race? இது நிச்சயமா இருக்க மாட்டீங்க. தோக்கிறதுக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த ரேஸ்ல நம்ம கலந்துக்கவே மாட்டோம். ஆமா இல்லையா? If we are going to lose a race, we will not join. ஆனா ஜெயிக்கிறது தான் எத்தனை பேர் ஜெயிக்கிறது ரொம்ப பிடிக்கும். But how many of you like to win? அதுக்கும் கை வராது பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்குது. எல்லாருக்குமே இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுனா பிடிக்கும். All of us like to win. ஆமா இல்லையா? ஜெயிச்சாக்க நம்மளுக்கு என்ன இருக்கு? நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று வரும். Because it brings joy. என்னோட சன் எப்பவுமே ஒரு வார்த்தை கேட்பாரு. My son always says this word. என்ன கேட்பாருன்னா, அம்மா யார் ஜெயிச்சா அப்படி கேட்பாரு. He say who won? என்ன அப்ப யாரும் கேம் எல்லாம் அங்க விளையாட கிடையாது. என்ன கேம் ஓடுனா சாப்பிடும் போது யாரு சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சாங்க அப்படின்னு கேட்பாரு. அவங்க அம்மா சீக்கிரமா முடிச்சாங்களா, நான் சீக்கிரமா முடிச்சேனா கேட்பாரு. So he will ask whether my mother finished first or I finished first in eating. சரியா? அவருக்கு என்ன ஆசைனா எப்பவுமே அவங்க அம்மா தான் சீக்கிரமா முடிக்கணும்னு ஆசை, அவங்க அம்மா தான் ஜெயிக்கணும்னு ஆசை. But he likes his mother to win. ஒருவேளை நான் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுன்னா அவருக்கு ஒரு கோபம் அழுவாரு, ரொம்ப சோகமாயிருவாரு. But if I
finish faster, then he is not happy. இல்லையா? அப்ப அவனுக்கு அப்ப வந்து ஜெயிச்சாக்கா இது நம்ம ஜெயிக்கிறோமோ இல்ல நம்மளுக்கு பிடிச்சவங்க ஜெயிக்கிறாங்களோ நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். So there is a joy when we win, either we win or somebody we love win. சரி, நான் வந்து வாலிப வயசுல இருக்கும் பொழுது வந்து குறிப்பிட்ட ஒரு ஃபுட்பால் டீம் வந்து ஜெயிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவேன். When I was a youth, I liked my favorite team to win. சரியா? அதே அவங்க தோத்துட்டாங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சோகமாயிரும். But if they lose, then I will be very sad. மீன்ஸ் ரொம்ப சோகம், எதையோ ஒரு பெருசா பறி கொடுத்த மாதிரி ஒரு சோகம் It's வந்து as if I lost something. அப்ப அந்த நாளை வந்து எதுமோ இந்த நாளே இல்ல, இந்த நாளே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸ்கூல் And you போகும். feel like this whole day is wasted. சரியா? வளர்ந்து வந்தோடனே அது வந்து பழகமாயிருச்சு. But as I grew up, I got used to it. இல்ல எதுனாலன்னா அந்த டீம் வந்து நிறுத்தாதையும் தோத்தாங்க. Because even yesterday they lost. அது ஒரு விடிய நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். And I was watching the game சரியா? till the early அப்ப morning. ஜெயிக்கும் தோத்தாக்கா ஒரு சோகம், ஒரு கவலை ஒன்று வருது. ஜெயிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று பிறக்குது. ஆமா இல்லையா? So when we lose, we feel sad, and when we win, we feel happy. அந்த ஜெயம் நம்மளுக்கோ இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கோ அது வரும்பொழுது நம்மளுக்கு சந்தோஷம் வருகின்றது. And when someone we love win, we are happy. நம்மள தேவன் கூட நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்குறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். And the same way the Lord likes us to win. எல்லாருமே, all of us. நம்ம யாரும் ஜெயம் கொள்ள வேண்டும், நம்ம யாரும் வெற்றி கொள்ள வேண்டும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற விரும்புற தேவனாய் நம்மளுடைய தேவன் Because the காணப்படுறார். Lord wants all of us to be ஒரு overcomers. வசனத்தை வாசிக்கலாம். Let's read this word. 1 யோவான் 5:4. 1 John chapter 5 verse 4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Amen. அல்லேலூயா. என்ன போடப்பட்டிருக்குதாங்க? தேவனால் பிறப்பது, அதாவது whoever is born again he will win போட்டிருக்கு. அல்லேலூயா. யாரெல்லாம் மீண்டுமாக பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் ஜெயிப்பார்கள். All who overcomes the world, all is born of God will overcome the world. யாருன்னா கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்கள், Those who believe in him. கர்த்தருக்குள் மீண்டுமாக பிறந்தவர்கள். Those who are born in the Lord. ஆமென். நீங்களாம் மீண்டுமாக மறுபடியும் கர்த்தருக்குள்ள பிறந்திருக்கிறீங்களா? Are you born again? தெரியும், பதில் வராதுன்னு. பக்கத்துல பார்த்து கேளுங்க இந்த கேள்வி, என்ன சொல்ல வேணாம். பக்கத்துல பார்த்து நீங்க கர்த்தருக்குள்ள Look at the person beside you. பிறந்திருக்கிறீங்களா? Ask them, are you born again in the Lord? கேட்கிற மாதிரி தெரியலையே. சரியா? பிறந்திருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. If you are born of God, then you are an overcomer. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. Give yourself a clap. சரியா? நம்ம எல்லாருமே எதுக்காக பிறந்திருக்கிறோம்? Why are you born? ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். சரியா? To இந்த overcome. நாள்ல குறித்து நான் எந்த வின்னரா நம்ம இருக்கணும் நான் வந்து உங்க மத்தியில சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, So today I wish to share what kind of overcomer you must be. எந்த வின்னரா நம்ம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாருன்னா, எது வந்து the real வின்னரா நம்ம மாற்றும்னா நம்ம சோல் வின்னரா மாறும் பொழுதுதான். The best winner the Lord wants in us is the soul winner. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்களை நம்ம ஜெயிச்சிருப்போம், அநேக வெற்றிகளை நம்ம பார்த்திருப்போம். அது எல்லாவற்றையும் பார்க்கிலும் ரொம்ப முக்கியமான ஒரு வின்னிங் எதுனா சோல் வின்னிங் தான். So we have seen many types of winners, but the most important is the soul winner. ஹல்லேலூயா. நம்ம ஒரு சில ஸ்போர்ட்ஸ்ல நம்ம ஜெயிச்சிருக்கலாம், ஒரு சில ஆக்டிவிட்டிஸ், ஒரு சில காம்படிஷன் ஜெயிச்சிருக்கலாம். அது எல்லாவற்றிலும் மேலான அது எல்லாவற்றிலும் மகத்துவமான ஒரு காரியம் நம்ம எல்லாருமே சோல் வின்னிங் பண்ணும் பொழுதுதான். So in the eyes of God, soul winning is the most important. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாருமே கர்த்தர் என்னவா உருவாக்கி இருக்கிறாரு? ஒரு சோல் வின்னரா கர்த்தர் உருவாக்கி And இருக்கிறார். God has created us to be soul winners. இப்ப சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நீங்க ஒரு சோல் வின்னரா இருக்க கர்த்தர் விரும்புறாரு. So look at the person beside you and say, the Lord wants you to be a soul winner. முதல்ல இருந்த பிரகாசம் இப்ப கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. முதல்ல இருக்கிற வின்னிங் வேலை நீங்க சோல் வின்னிங்க கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுத்துட்டீங்க பாஸ்டர், அப்படி உங்க முகத்தை தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப நம்ம யாரும் ஒரு சோல் வின்னர். So all of us are soul winners கர்த்தருக்குள்ளாக இருக்கின்றோம். in the Lord. மீண்டுமாக கர்த்தர் எதுக்கு நம்ம பிறக்க செய்திருக்காரு? நம்ம யாரும் ஒரு சோல் வின்னரா மாறும்படிக்காக. And the Lord wants all of us to be soul ஒரு வசனம் winners. வாசிக்கலாம். Let's read this verse. Proverbs 11:30. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனம்.
நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். ஆமென். Proverbs 11:13, is it? 11:30. Oh, 30, okay. The fruit of the righteous is a tree of life, and the one who is wise saves life. இந்த வார்த்தை வந்து கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை காணப்படுகிறது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் யாராய் காணப்படுறான்? அவன் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறான். The one who saves lives is wise. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க மறுபடியும். Look at the person ஆத்துமாக்களை beside you. ஞானம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் சொல்லுங்க. The one who saves lives is wise. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்காக கர்த்தர் வார்த்தை விதமாக சொல்லுகிறது யோசித்து பார்க்கும் பொழுது ஏனென்றால் ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறது அது ரொம்ப சுலபமான காரியம் கிடையாது. Because winning a soul is not easy. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறதுனா அது சாதாரணமா நம்ம போயிட்டு ஏதோ கடையில போயிட்டு ஒரு முட்டாய் வாங்கிட்டு வர மாதிரி கிடையாது. ஹல்லேலூயா. It's not like going to a shop and buying some sweets. ஆமென். அதுக்கு நிறைய நம்மளுக்கு எஃபர்ட் தேவைப்படும், நிறைய நம்மளுக்கு ஜெபம் தேவைப்படும், We need a lot of effort, நிறைய prayer, நிறைய தாழ்மை தேவைப்படும், humility, நிறைய பேஷன்ஸ் இருக்கு, patience. நிறைய காரியங்களை வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய காரியமா இருக்குது ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணுவதற்காக. To win one soul. ஹல்லேலூயா. அப்ப Hallelujah. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதுன்றது ரொம்ப சுலபமான ஒரு காரியம் கிடையாது. So winning a soul is not easy. நபரை வந்து வழிநடத்துகிறதுன்றது சுலபமான காரியம் It's கிடையாது. not easy to lead a person to the Lord. ஹல்லேலூயா. ஒரு சில நேரத்துல நம்மளால வழிநடத்த முடியாது. Even we cannot lead ourselves. நம்மளுக்கே ஒரு ஆள் ஆலோசனை சொல்ல வேண்டியது தேவைப்படும். There's someone who needs to advise us, நம்மளுக்கே எது சரி எது தவறுன்னு சொல்றது ஒரு ஆள் to தேவைப்படும். tell us what is right, what is wrong. ஹல்லேலூயா. ஆமென். இப்படி நம்ம இருக்கிற நிலைமையில நம்ம போயிட்டு மத்தால வழி நடத்திட்டு இருக்கோம். இப்படி இருக்கு கேக்குறதுக்கு. And in this situation, we are trying to lead someone else. ஹல்லேலூயா. அப்ப ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற மனுஷன் எப்படியா இருக்கணும்னா அவன் ஞானம் உள்ளவனா காணப்படுறான். So the one who saves lives is wise. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் வந்து சாலமோன் ராஜா முன்பாக வந்து கனவுல வந்து ஆண்டவர் தோன்றாரு. And the Lord, சோலமன் ராஜாவுடைய கனவுல தேவன் தோன்றுகிறாரு. okay, the Lord came in a dream to King Solomon. சோலமன் ராஜா கிட்ட வந்துட்டு கேட்கிறாரு, சரி சோலமன் நான் உனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. He asked King Solomon, what can I give you? சொல்லு நான் உனக்கு கொடுக்கிறேன் And I அப்படின்னு. will give it to you. சரியா? சாலமன் ராஜா வந்து ஆண்டவர் கிட்ட என்ன கேட்கிறாருன்னா இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு நன்மை தீமை அறிகிற அறிவை கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. And so King Solomon asked the Lord, give me wisdom to lead these people in righteousness. ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் காணப்படுறாங்களோ அவர்களை ஞானம் கிழிப்பதற்கு எனக்கு ஞானம் ரொம்ப தேவையா காணப்படுது, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே சொல்லிட்டு சாலமன் ராஜா தேவனுக்கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவர் அதை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. And Solomon asked the Lord, give me wisdom to lead these great people, and the Lord gave him wisdom. ஹல்லேலூயா. ஆமென். சாலமன் ராஜா தன்னை தாழ்த்துகிறார் தேவன் முன்பாக. கர்த்தர் அவரை ஞானவானாய் மாற்றுகின்றார். As the King Solomon humbled himself before the Lord raised him up. ஹல்லேலூயா. நம்ம ஆத்தும ஆதாயம் பண்ணணும்னா நம்மளுக்கு முக்கியமா தேவையா இருக்குது என்னன்னா தேவனுடைய ஞானம் நம்மளுக்கு தேவை. So if you want to save lives, you need the wisdom of God. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நம்ம எல்லாருமே கர்த்தர் சோல் வின்னிங்க்கு கர்த்தர் அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. Each one of us are called to win souls. நம்ம எல்லாருமே சோல் வின்னர்ஸா இருக்கிறோம். We are soul winners. அதுல நம்மளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு அது எதுனா தேவ ஞானம் நம்மளுக்கு தேவை. And the most important ingredient is the wisdom of God. ஹல்லேலூயா. நம்ம தேவ ஞானம் இல்லாமல் நம்ம அநேக வேலை கூட போகும்போது அது ஃபெயிலியரா ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. If we do not go with the wisdom of God, we can fail. ஹல்லேலூயா. எதனாலனா இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் நம்மளோட புத்திசாலியா இருப்பாங்க. Because the people of the world are wiser than us. நம்மளோட அதிகமா படிச்சிட்டு இருப்பாங்க. They are more educated than us. நம்மளோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். They are more experienced than us. நம்மளோட வயதுல பெரியவங்களோ மிகவும் பெரியவர்களாய் காணப்படுவார்கள். And they are more older than us. இதே ஒரு வசனம் கூட நம்மளுக்கு இருக்கிறதுங்க. லூக்கா 16:8. Look at Luke chapter 16 and verse 8. அநீதியுள்ள உக்கிரக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக் கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். The master commended the dishonest manager because he had acted shrewdly.
For the people of this world are more shrewd in dealing with their own kind than the people of light. ஹalleluya ஆமென். நம்ம பார்க்கும் பொழுது தேவரோட வார்த்தையை நம்மளுக்கு வசனங்கள் நம்மளுக்கு நினைவு கூறுகிறது. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை விட புத்திசாலியா இருக்கிறாங்களாம். So the Bible says that the people of this world are more wise than the people of light. நம்ம தேடி போகும்போது அவங்களுக்கு தெரிந்து அன்னைக்கு வேலை கூட எதுக்கு அவன் வரான். ஆமென். They know why he is coming. ஹalleluya. சோ இப்படிப்பட்ட ஜனங்களை வழி நடத்துறதுக்கும் ஆலோசனை கொடுக்கிறதுக்கும் கர்த்தருடைய ஞானம் நம்மளுக்கு இல்லைன்னா நம்மளால ஒரு soul winner நிச்சயமாக மாற முடியாது. So if you do not have the wisdom of God, it's very difficult to be a soul winner. Amen. So இந்த வார்த்தை நம்ம மறுபடியும் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை அது வந்து தெளிவுபடுத்துகிறது. என்னவென்றால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் அவன் என்ன போட்டிருக்குது, ஞானமுள்ளவனாய் இருக்கிறான். So the one who wins, the Bible says, is wise. Amen. ஆனா அதுல வந்து முக்கியமா நான் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு வயசான பர்சன் ஆத்தும ஆதாயம் பண்ணுவான்னு போட கிடையாது, ரிவர்ஸா போடப்பட்டிருக்குது. So it doesn't say a wise man saves souls. It is the reverse. He says a man who wins souls is wise. ஞானமுள்ள மனுஷன் ஆத்தும ஆதாயம் பண்ணுவான் அப்படின்னு போட கிடையாது. அப்படி போட்டுருந்துச்சுன்னா நம்ம நிறைய பேர் தப்பிச்சிருவோம். எதுக்காகனா நம்மளுக்கு ஒருவேளை நம்மளுக்கு ஞானம் இல்லைன்னா நான் ஆத்தும ஆதாயம் பண்ண தேவையில்லைன்னு நம்மள வந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா கர்த்தர் ரிவர்ஸா சொல்றாரு, ஆத்தும ஆதாயம் பண்றவன் தான் ஞானம் உள்ளவனா இருக்கிறான். But the Lord says the one who saves soul is wise. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது சந்தோஷம் வருது? How many of you are glad? இல்லைன்னா கவலை வருதா? Or you are sad? இப்போ நான் ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டியது இருக்குதா? Also I have win. ஹalleluya. நம்ம அநேக வேளை நம்ம என்ன சொல்லுவோம்னா, எனக்கு அந்த அளவுக்கு படிப்பு கிடையாது, I am not educated. நான் எனக்கு படிக்க தெரியாது, I do not know how to அதனால read. நான் வந்து வேதத்தை படிக்க தேவையில்லை, So I don't need to study. எனக்கு பேச வராது, அதனால நான் வந்து ப்ரீச் பண்ண அவசியம் இல்லை, ஷேர் பண்ண அவசியம் இல்லை, I am not a good speaker, so I don't share. எனக்கு வந்து சரியா ப்ரே பண்ண வராது, அதனால நான் வந்து ப்ரே பண்ணாம இருக்கிறேன். And I cannot pray well, so I don't pray. இது அநேக வேளையில நம்ம சொல்ற காரணங்கள். These are the excuses we give. இது ஆண்டவருக்கு தெரியும் நினைக்கிறேன். And I believe the Lord knows that. அதான் ஆண்டவர் இப்படி ரிவர்ஸா போட்டிருக்காரு. நீ ஒருவேளை ஆத்தும ஆதாயம் பண்ற மனுஷனா இருந்ததுன்னா நீ தான் இங்க இருக்கிறதுலே மிகவும் ஞானமுள்ள மனுஷனா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். And the Lord is the one who saves soul is the wisest. Hallelujah. Amen. So அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது, வார்த்தையை யோசிக்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துகின்றது. So if we look at this word, we have certain revelations. எதனால ஆத்தும ஆதாயம் பண்ற மனுஷன் அவன் ஞானமுள்ளவனா இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்றாரு. And why God saying that one wins souls is wise? Hallelujah. நம்ம ஒரு சில காரியங்கள் இந்த இடத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். Let's look a few things. எதனால ஆத்தும ஆதாயம் பண்ற மனுஷன் அவன் ஞானவானாய் காணப்படுற ஆண்டவரோட பார்வைக்கு. Amen. Why is முதல் காரியம், ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற மனுஷன் அவன் யாரா இருப்பானா, அவன் கர்த்தருக்கு அதிகமா கீழ்ப்படிக்கிற மனுஷனா இருப்பான். one who wins souls is obedient to the Lord. எதை obedient பண்றானா, அவன் கர்த்தருடைய கட்டளைகளை obedient பண்ற He மனுஷனா obeys the commandments of the Lord. நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரதான கட்டளை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. All of us are given the great commandment. எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான், கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது இறுதியாக சிஷ்யர்கள்ட்ட சொன்ன வார்த்தையை காணப்படுகிறது. And it is the last commandment that Jesus gave and before he left this world. மத்தேயு 28வது அதிகாரம் 18-19 வாட்டி இந்த வசனத்தை Matthew chapter வாசிப்போம். 28 verse 18 and 19. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. Hallelujah. Then Jesus came to them and said, all authority in heaven and earth has been given to me. Therefore go and make disciples of all nations, baptizing them in the Holy Spirit. Amen. இங்க வந்து கர்த்தருடைய பிரதான கட்டளை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. This is the greatest commandment. Amen. வேதத்துல அநேக கட்டளைகள் இருக்குது, சரியா? There are many commandments in the Bible. அதுல பிரதான கட்டளைன்னு ஒண்ணு கண்டிப்பா நிச்சயமா நம்ம பின்பற்றி ஆவியே ஆவேணும்னு ஒரு கட்டளைனா அது இந்த கட்டளை தான். There is one commandment that we must obey. ஹல்லேலூயா. நிச்சயமா நம்ம யாவரும் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. நம்ம யாவரும் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நாம் சிஷ்யர்களாக ஆக்கும்படியாக We are commanded to go into all the world to
share the gospel. சரியா? சோ அதுல கீழ்ப்படிதல் மிக அவசியமாய் காணப்படுது. So firstly is obedience is very நம் important. யாரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பிரகாரம் நம்ம நடந்து கொள்கிறது மிக அவசியமா இருக்குது. To obey and to walk according to the Lord. இன்னைக்கு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கணும், நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறோமா அப்படின்ட்டு. So the question is, are we obeying? ஆமென். நம்ம ஆமான்னு சொல்லுவோம். எதனாலனா எப்படி சொல்றோம்னா நம்ம ஒரு சில இடங்கள்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்போம். How are we obeying? நம்ம ஒரு சில இடங்கள்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். ஆனா ஒரு சில இடங்கள்ல நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிய நம்ம சூஸ் பண்ணுவோம். பண்ணலாமா பண்ண வேணாமான்னு. In some places we obey and some places we choose to obey. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சில வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஒரு சில வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியலாமா வேணாமா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம். And ஆப்ஷன். so we try to decide on the option. ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலா இருக்குது? So what kind of obedience is this? அது நிச்சயமா கர்த்தர் விரும்புகிற ஒரு கீழ்ப்படிதலா இருக்கும்னு நான் விசுவாசிக்கல. ஆமென். I think it is not an obedience to the Lord. கர்த்தர் எதை is pleased with. எதை வந்து கர்த்தர் பிரியப்படுவார்னா ஒரு மனுஷன் எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புவார் நான் நினைக்கிறேன். I believe the Lord wants us to obey him in everything. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும். In all times, in all places. ஹல்லேலூயா. நான் இங்க கீழ்ப்படிவேன், நான் அங்க கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி காணப்படுது? If you obey here and you don't obey there, how does it look? அது நிச்சயமா ஒரு உண்மையான ஒரு கீழ்ப்படிதல் கிடையாது தான் கர்த்தருடைய பார்வைக்கு. Truly it is not a true obedience. ஹல்லேலூயா. நான் இங்க பிரேயருக்கு வருவேன், நான் அங்க பிரேயருக்கு வர மாட்டேன். I will come for prayer but I'll not come for prayer there. ஹல்லேலூயா. நான் இங்க டைமை ஃபாலோ பண்ணுவேன், நான் அங்க டைமை ஃபாலோ பண்ண மாட்டேன். I will follow this time but I'll not follow that time. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை இருதயத்தை பார்க்கிறவராய் The காணப்படுறார். Lord looks at our heart. நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோமா, கர்த்தருக்கு நம்ம உண்மையாக நடந்து கொள்கிறோமான்றது இந்த சின்ன சின்ன விஷயத்துல கர்த்தரை கண்டுபிடிச்சிருவார். And the Lord can see whether we are obedient to him or not. ஹல்லேலூயா. ஆதாம் கேபாலுக்கு சின்ன ஒரு டெஸ்ட் தான். Adam and Eve had a small test. இயேசுவுக்கு பிசாசு வந்து இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட டெஸ்ட்டை விட இது சாதாரணமான ஒரு டெஸ்ட் தான். It was a very simple test. அந்த சின்ன டெஸ்ட்ல அவங்க ஃபெயில் பண்ணிட்டாங்க. But they failed. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நம்ம வந்து சரியா இருக்கிறோமா அப்படின்னு ஒருவேளை செக் பண்ணணும்னு நினைச்சாருன்னா சின்ன டெஸ்ட் தான் கொடுப்பாரு. The Lord wants to check us whether we are right. He gives us a small test. ஹல்லேலூயா. அதுல நம்ம வந்து ஒருவேளை உண்மையாக இருக்கிறோமா இல்ல ஃபெயில் பண்றோமா சரியா போகிறோமா அப்படிங்கிறது கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். And so the Lord wants to see whether we are obedient in our heart. ஹல்லேலூயா. அப்ப ஆத்ம ஆதாயம் பண்ணுகிற மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவனா இருக்க வேண்டும். So a man who's been is obedient to the Lord. ஹல்லேலூயா. நம்ம யாரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக இருக்கிறது மிக மிக முக்கியமா இருக்குது. And the Lord wants us to obey him. It's very அது important. எங்கன்னா எல்லா நேரத்திலும் In all times, எல்லா இடங்களிலும் in all எல்லா places, சூழ்நிலையிலும் in all situations. ஹல்லேலூயா. ஒரே மாதிரி இருக்கிறது கர்த்தருக்கு பிடிக்கும். And this is what pleases the Lord. ஆமென். ஹல்லேலூயா. சோ முதல் காரியம் ஒரு மனுஷன் வந்து ஆத்ம ஆதாயம் பண்றான்னா அவன் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச மனுஷனா நிச்சயமா இருப்பான். So a man who wins souls is definitely pleasing to the Lord. அதனால தான் கர்த்தர் அவன் ஞானமுள்ளவனா இருக்கிறான். And that is why the Lord says he is wise. அப்படிங்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Hallelujah. முதல் காரியம். இரண்டாவது காரியம் கர்த்தருக்கு ஞானவான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவன் ஞானவானா இருக்கிறான்னா அவன் அதிகமான பேஷன் இருக்கிறவனா இருப்பான். பேஷன் தமிழ்ல பொறுமை உள்ளவனா இருப்பான். The one who wins souls is very patient. ரொம்ப பொறுமை உள்ளவனாக நம்ம யாரும் இருக்கிற பேஷனா இருக்கணும். We need to be patient. ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு வந்து பேதுருவை நோக்கி போகிற கதை நமக்கு தெரியும். We know how Jesus went after Peter. பேதுரு வந்து ஊழியத்துக்கு கர்த்தர் அந்த நாள்ல வந்து அழைக்கிறார்னு பார்க்க முடிகிறது. You must know that Jesus called Peter. ஹல்லேலூயா. அப்ப இயேசு பேதுரு வந்து தேவன்கிட்ட பாதத்துல விழுந்து வணங்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ வந்து என்ன பண்ணு, நான் உன்னைய மனுஷனை பிடிக்கணும்னா பிடிக்கணும் உன்னை உருவாக்குவேன் கர்த்தர் சொல்லுகிறார். And when Peter fell at the feet of Jesus, Jesus told him, I want you to be a fisher of men. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னது போலவே பேதுரு மனுஷனை பிடிக்கணும்னாக உருவாக்கி வந்தான் பார்க்க. And so Peter became a fisher of men. ஹல்லேலூயா. அப்ப நம்ம இந்த கதையில நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறதுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கும் நிறைய காரியங்களை ஒப்பிட்டு போவோம். So there is a lot of similarity between winning souls and catching fish. ஹல்லேலூயா. ஒரு மீன் நம்ம பிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து நிறைய பொறுமை வேணும். We need a lot of patience when you want to catch fish. ஹல்லேலூயா. ஒரு மீனை வந்து நம்மளுக்கு பிடிக்க வேணும்னா நம்ம வந்து
ரொம்ப நேரம் காத்திருக்கணும், and you need to wait a long time. அதிக எஃபர்ட்டை போடணும். You put a lot of effort. ஹல்லேலூயா. பொறுமையா இருக்கணும். You must be patient. ஹல்லேலூயா. நம்ம இருதயத்துல கர்த்தர் பொறுமையை கொடுக்கிற தேவனாய் The காணப்படுறார். Lord gives patience. ஹல்லேலூயா. ஒருவேளை மீன் வர நேரத்துல நம்ம சத்தம் போட்டு பேசிட்டோம்னா என்ன ஆயிரும்? You talk while the fish is coming near, what will happen? வேற ஏதாவது சத்தம் போட்டு சிரிச்சு கத்திட்டு இருந்தா என்ன நடக்கும்? Or you're laughing there or talking loudly, அது மீன் the fish will ஓடிரும். run away. ஹல்லேலூயா. பொறுமை இல்லாத மனுஷன் ஒருபோதும் ஆத்துமாதயம் பண்ண முடியாதுங்கிறது நம்மளுக்கு ஒப்பிட்டு காமிக்கிறது. So the man who cannot be patient cannot win souls. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய ஆத்துமாக்கள் ஓடிருச்சுன்னா அந்த மனுஷனுக்கு பொறுமை இல்லாம இருக்கிறது அர்த்தமாக இருக்கிறது. If the souls run away from him, then he is not சரி, patient. நம்ம இருதயத்துல ஒருவேளை நம்ம பொறுமை இல்லாம ஒரு மனுஷனா நம்ம காணப்படுறோம்னா நம்மளால ஆத்துமாதயம் நிச்சயமா பண்ணுகிறது கஷ்டமான ஒரு காரியமாக So it becomes difficult when you are not patient. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பொறுமையோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஒரு ஆத்மாவை நம்ம யாவரும் சம்பாதிக்கக்கூடியவர்களா நம்ம யாவரும் உருவாகி இருக்க முடியும். Only when you are patient, then you can win the soul. ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை இங்கு தெளிவாக சொல்லுகின்றது, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று. And that is why the word of God says, follow me and I will make you fisher of men. ஹல்லேலூயா. ஒருவேளை பேதுரு கர்த்தரை பின்பற்றி போகலன்னா மனுஷனை பிடிக்கிறவனா உருவாகி வந்திருக்க மாட்டான். If Peter did not follow Jesus, he would not have been a soul winner. ஹல்லேலூயா. பேதுரு தேவனை கர்த்தரை பின்பற்றி போனா அவனை கர்த்தர் உருவாக்கினார். And because Peter followed Jesus, he became a winner of soul. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நம்ம யாவரும் பின்பற்றக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். We must be people who follow the Lord. ஹல்லேலூயா. நம்ம யாவரும் பொறுமை உள்ளவர்களாய் காணப்பட We வேண்டும். must be patient. ஹல்லேலூயா. பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் பொழுது அநேக ஆத்மாக்களை நாம் யாவரும் நிச்சயமாக சந்திக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். And when we wait patiently, we can win many souls. ஆமென். அப்ப ஆத்மா ஆதாயம் பண்ணுகிறவன் அவன் பொறுமை உள்ளவனாய் இருப்பான். So the one who wins souls is very patient. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். நம்ம இந்த வேலை கூட வார்த்தை கேட்கும்போது நம்மளை நம்ம இருதயத்தை நம்ம அறிந்து நம்ம ஆராய வேண்டியது So let us examine our heart. ஹல்லேலூயா. ஆமென். நம் யாவரும் பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறது மிக அவசியமாய் காண்கிறது. மூன்றாவது காரியம், Thirdly, நம் கர்த்தரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். we must be followers of the நம் Lord, யாவரும் கர்த்தரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக காணப்பட who வேண்டும். reflect His கர்த்தரை nature. கர்த்தரை நம் யாவரும் ஒரு ரோல் மாடலாக வைத்துக் கொள்ள வேண்டும். The Lord is our role model. ஆமென். ஆத்துமாதயம் பண்ணுகிறவன் கர்த்தரை ரோல் மாடலா நிச்சயமா வச்சிருப்பான். One who wins souls keeps the Lord as a role model. ஆமென். இந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் என்ன சொல்லி இருப்பாரு? What do you think the Lord இந்த has told? சிச்சுவேஷன்ல கர்த்தர் என்ன பதில் கொடுத்திருப்பாரு? In this situation, what will the Lord have இந்த told? சிச்சுவேஷன்ல இயேசு இருந்தாருன்னா என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்திருப்பாரு? What kind of reaction he would have given? இப்படிங்கறத அதிகமா நிச்சயமா யோசிப்பான்னு நினைக்கிறேன். This is what he would have thought. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம யாவரும் விதமாக நம்ம அதிகமாக நம்ம சிந்திக்க வேண்டும். And this is something we need to think about. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த சிச்சுவேஷன்ல இருந்தானா என்ன செய்வாரு? ஹல்லேலூயா. If Jesus was in this situation, what would he have done? ஹல்லேலூயா. Hallelujah. நம் யாவரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறது மிக மிக முக்கியமா இருக்குது. So it's very important that we follow the Lord. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆத்ம ஆதாயத்தை பண்ணினார். Jesus won souls. நம்ம சின்ன உதாரணம்னா ஒரு சமாரிய பெண்ணிடத்துல இயேசு செல்கிறது பார்க்க முடியும். You see that when he meets the Samaritan woman. ஹல்லேலூயா. சமாரிய பெண்ணிடத்துல போன வாரத்துல நம்ம என்ன கேட்டிருந்தோம்? ஜீவ தண்ணீர். சரியா? ஜீவ தண்ணீரை குறித்து பாஸ்டர் ஃபிலிஷா பேசுறதை நம்ம கேட்டிருந்தோம். So last week we heard about the living water. ஹல்லேலூயா. சோ இந்த ஜீவ தண்ணீருக்கு இடத்துல கர்த்தர் நம்ம ஜீவ தண்ணீரை கொடுக்க தேவனாக இருக்கா. அப்ப சமாரிய பெண்ணை இயேசு கிறிஸ்து சந்திக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். So in that instant the Lord meets the Samaritan woman. அந்த சமாரிய பெண்ணு பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். In sin. இயேசு அவரை சந்திக்கிறார். And Jesus met her. அவரிடத்துல இயேசு கிறிஸ்து அவளை குறித்து சொல்லுகின்றார். The Lord told her. இறுதியில அந்த ஆத்மாவை கர்த்தர் சேவிக்கிறார். And she serves the Lord. ஹல்லேலூயா. அது மட்டும் கிடையாது, அவ ஊருக்கு கூட்டிட்டு போறா இயேசுவை. And she also takes him to her town. ஒரு ஆத்மால இருந்து அங்க இன்னும் அதிகமான ஆத்மாக்கள் தேவனிடத்துல வந்தது. And so many people came to the Lord. ஹல்லேலூயா. அதை விட முக்கியமான காரியம் என்னன்னா சீஷர்லாம் போயிருக்காங்க சாப்பாடு உணவு வாங்குவதற்கு. And at that time the disciples had gone to buy food. ஹல்லேலூயா. இப்ப எல்லாமே திரும்பி வந்தோனே இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் சாப்பிட்டுட்டேன். And so when they come back and ask him, they say, Jesus said, I have eaten. இயேசு கிறிஸ்து அங்க யாருக்கும் இயேசு கிறிஸ்துக்கு சாப்பாடு யாரும் கொடுக்க கிடையாது. They did not give him food.
யாரும் அவருக்கு தண்ணி கொடுக்க கிடையாது. or water. ஆனா அவரு நான் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. But he answered, I have eaten. மீன் அவருடைய உணவு எதுனா What is his food? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறது. To win souls. மீன் ஒரு ஆத்மாவை கர்த்தர் ஆதாயம் பண்ணினதே அவரு சாப்பிட்டதில் போல ஒரு உணர்வு அவருக்கு இருக்கிறது. And so when he wins a soul, it's as if he has eaten food. மீன் இன்னைக்கு நம்ம கர்த்தரை பிரதிபலிக்கணும்னா கர்த்தரை போல நம்மளும் மாற வேண்டும். So today if we are reflecting Jesus, we must be like him. மீன் கர்த்தர் செய்ததை வந்து செய்ய வேண்டும். And do what he does. கர்த்தர் எப்படி பேசுவாரு? How does he speak? கர்த்தர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? How does he react? இது நம்ம சிந்திக்கும் பொழுது தான் நம்மளால அது ஒரு தேடுதல் நம்மளுக்குள்ள வரும். And that is how we begin to change. மீன் ஒரு தேடுதல்னா நம்ம தேட ஆரம்பிப்போம். இயேசு என்ன செஞ்சிருப்பார் சொல்லிட்டு போய் இயேசுவை குறித்து தேடுவோம். And we seek to do what Jesus would do. இயேசு என்ன செஞ்சிருக்காரு நமக்கு தெரியலனா நம்மளால ஒண்ணும் யோசிக்க முடியாது. ஆமா இல்லையா? If we don't know what Jesus did, we will not be able to இயேசுவை do குறித்து the நம்ம same. தேடும் பொழுது இயேசுவை குறித்து நல்லா அறிஞ்சிருக்கும் பொழுது தான் இந்த சிச்சுவேஷனுக்கு கர்த்தர் என்ன செய்திருப்பார் நம்மளால சிந்திக்க முடியும். ஹல்லேலூயா. And if you know what Jesus would have done, then we can face the situation. ஆமென். நம்ம யாவரும் கர்த்தரை நம்ம பிரதிபலிக்கும் பொழுது கர்த்தரை நம்ம இமிட்டேட் பண்ணும் பொழுது நிச்சயமாக நமக்கு கிருபையை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் And காணப்படுவார். when we imitate the Lord gives us special grace. அப்பதான் நம்மளை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணுவார்கள். Only then when people see us, they see Christ. ஆமென். நம்ம பேசுகிற வார்த்தையை கேட்கும் பொழுது கிறிஸ்து பேசுகிறது போல பிறர் உணர்வார்கள். And when we speak to them, they see that as Christ has spoken to them. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். அது இல்லனா நம்ம ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கும். If we do not have that, then we are very artificial. சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு நம்ம செய்வோம் அன்னைக்கு வேலை கூட. We will do it out of duty. ஆமென். இல்லனா நம்ம சரி நம்மளுக்கு இந்த டியூட்டியை கொடுத்துட்டாங்களே அப்படி நம்ம செய்வோம். We will do it because it's a given duty. ஆமென். நம்ம கிறிஸ்துவை நம்ம இருதயத்துக்குள்ளாக நம்ம கொண்டு வரும்பொழுது தான் நம்ம யாவரும் அவரை போலவே மாற ஆரம்பிப்போம். But when we have Christ in our heart, then we will want to be like Christ. கர்த்தருடைய விருப்பமும் அதுதான். நம்ம And யாவரும் that is his desire. கர்த்தருடைய விருப்பம்னா நம்ம அவரை போல மாறணும். That we must be like him. ஹல்லேலூயா. Hallelujah. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க நீங்க கர்த்தரை போல மாறணும்னு சொல்லுங்க. Look at the person beside you and say, you must be like Jesus நீ Christ. சந்தோஷமா சொல்லுங்க. அவங்க கர்த்தரை போல Say it மாறினாங்க joyfully. உங்களுக்கு தான் நல்லது. உங்களுக்கு உதவி செய்வாங்க நிறைய. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். நம்ம கர்த்தரை போல மாறணும். அதுதான் நம்மளுடைய எய்மே. The Lord wants us to be like him. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் வந்து நம்ம அவர் செய்தது மட்டும் இல்ல அதை காட்டிலும் மேலான காரியத்தை செய்ய வைக்கிற தேவனாக காணப்படுறார். And the Lord wants us to do just like him or even better than him. ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம் பேதுரு வந்து பேதுரு பிரசங்கிக்கிறாரு 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. We saw how Peter preaches the gospel and 3000 people are restored. இன்னொரு இடத்துல பிரசங்கிக்கிறாரு 5000 பேர் ஒரே பிரசங்கத்துல வந்து ரட்சிக்கப்படுகிறார்கள். And in another place he preaches to 5000 and they are saved. ஹல்லேலூயா. ஆமென். Yeah. ஆமென். இயேசு கிறிஸ்து செய்ததை பார்க்கிலும் மேலான காரியத்தை கர்த்தர் செய்ய வைப்பார். And the Lord says that greater things than what he has done he will help us to do. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். அதே நேரத்தில் நமக்கு இருதயத்துல தாழ்மையும் தேவை. But at the same time we need humility. இயேசு கிறிஸ்து அதிக தாழ்மை உள்ள தேவனாய் காணப்படுறார். Jesus was very humble. ஆமென். நான் பெருசா செஞ்சிட்டேன் சொல்லிட்டு நம்மளுக்கு இருதயத்துல பெருமை வந்துருச்சுனா அது நம்மளை கீழே தள்ளுகிற காரியமா மாறிவிடும். If we show that we have done this great thing, then we begin to fall. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவோட பெரிய காரியங்களை பேதுரு செய்தனால பேதுரு பெரிய ஆள் கிடையாது. Just because Peter did better than Jesus, he is not bigger. ஆமென். பேதுரு தான் இயேசு தான். Peter is Peter and Jesus is Jesus. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வந்து பேதுரு பின்பற்றிட்டு போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஃபெயிலியர் தான். If we follow Peter, then we will fail. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது யாருன்னா தி கிரியேட்டர். So we need to follow the Creator. பேதுருக்கு வல்லமையை கொடுத்தது யாரு? Who gave the power to Peter? பேதுருக்கு அதிகாரத்தை கொடுத்தது Who யாரு? gave the authority to Peter? அவரை தான் நம்ம பின்பற்ற வேண்டும். He is the one we need to follow. பேதுரு செய்ததை விட இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய முடியும். And the Lord will do even greater things ஹல்லேலூயா. நம்ம யாரை பின்பற்றோங்கிறது மிக முக்கியமாக இருக்கு. when we follow the Lord. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை பின்பற்றணும். கர்த்தரை போலவே நம்ம மாறணும். We must be like Jesus. ஆமென். அப்பொழுது நம்ம யாவரும் ஞானமுள்ளவர்களாக நிச்சயமாக இருப்போம். And when we do that, we will be wise. நிச்சயமாக ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்ணுவோம். We will be winning souls. ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah. மற்றொரு காரியம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற மனுஷன் தியாகம் இருதயமுள்ள கொண்டவனா இருப்பான். The next thing is one who wins souls is sacrificial in his life. ஆமென். sacrificial heart அவனுக்கு இருக்கும். He has a sacrificial heart. ஹல்லேலூயா. அவன் வந்து தேவனுக்காக பிறருக்காக இழப்பதற்கு ஆயத்தமா இருப்பான். He is ready to
sacrifice something for ரெடியா someone. இருப்பான். ஹalleluya. ரெடியா இருப்பான். எப்பவுமே அவைலபிளா இருப்பான். He is available. அநேக வேளைக்கு நம்ம தூக்கத்தை இழக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். We must be ready to even give up our sleep. ஹalleluya. சில நேரம் தூங்கறதுக்கு நேரம் கிடைக்காது. Maybe you don't have enough time to sleep. சாப்பிடுறதுக்கு நேரம் கிடைக்காது. Not enough time to eat. ஹalleluya. சாப்பிடாம ஊழியம் செய்ய வேண்டிய நேரம் நமக்கு தேவைப்படும். Sometimes not enough time to eat. ஹalleluya. Eat. பசியாக இருக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். Must be ready to be hungry. தூக்கத்தோடு கூட நம்ம ஓடுவதற்கு ரெடியா இருக்கணும். Ready even when we are sleepy. ஹalleluya. இங்க அநேக பேருக்கு தூக்கம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். இல்ல நம்ம எப்பொழுதும் இவனுக்கு நேரத்துல கால் பண்ணா கரெக்டா ரெடியா இருப்பான் வரதுக்கு. ஆமென். அப்படி நம்ம காணப்பட வேண்டும். We must be ready at any time. இவனுக்கு அடிச்சாக்க இவன் எங்க இருப்பான்னு தெரியாது, பேசாம இவனுக்கு அடிக்காம இருக்கிறது நல்லது, அப்படி நம்ம இருக்க கூடாது. We must not be like, oh, I must not contact him. ஹalleluya. ஒரு சில பேர் இருப்பாங்க, எந்த நேரத்தில் அடிச்சாலும் உடனே நம்மளுக்காக உதவி செய்கிறவர்கள். There are people who will help us at any time. உதவின்னு போனா ஏதாச்சும் செய்யவர்கள். They are ready to help. ஹalleluya. ஆமென். ஏதாச்சும் கொடுக்கிறவர்கள். To give and to help. இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. They will never say முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. They will never say cannot. ஹalleluya. நம்ம எதையும் கர்த்தருக்காக இழக்கிறதுக்கு நம்ம யாரும் ரெடியா இருக்கணும். So we must always be ready to sacrifice something for the Lord. அது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா கூட இருக்கலாம். It can be even something that you like a lot. நம்ம ரொம்ப ஆசைப்படுற விஷயமா கூட இருக்கலாம். Or you love. நம்ம யாரும் அதை இழப்பதற்கு ரெடியாக இருக்கணும். ஏனென்றால் கர்த்தர் நம்மளுக்காக யாவற்றையும் இழந்த தேவனாய் காணப்படுகிறார். Because the Lord sacrificed everything for us. ஹalleluya. ஒரு ஆத்மாவை நம்ம ஆதாயம் பண்ணணும்னா நம்ம யாவற்றையும் இழப்பதற்கு ரெடியாக இருக்கணும். If we are ready to win a soul, we are ready to lose anything. இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தவராய் காணப்படுறார். Because the Lord gave his life for us. அவருடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வராரு. And he comes down from the throne. சாதாரண மனுஷனா To மாறுகிறார். become a normal human being. ஹalleluya. நம்மள போலவே அவர் சுத்தி அவருக்கு சீக்கு வர வாய்ப்புகள் இருக்குது, அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்மள போலதான், நம்மள போல சாதாரண மனுஷன் அந்த உலகத்துல வாழ்ந்தார். He lived in this world as an ordinary man. ஆமென். நம்மள போலவே அவருக்கும் வியாதிகள் வரக்கூடும். He could have diseases. ஹalleluya. ஆமென். இங்க தவறாம அவர் பார்க்காம போனாக்க அவரு தடுக்கி கீழே உள்ள கூடும். Maybe if he didn't see where he was stepping, he could fall. ஹalleluya. ஆமென். ஆபத்துகள் நெருங்கி இருக்குது. அவர் யாரும் அவரை கொலை செய்யக்கூடும். And any time he could have been killed. ஆனால் நம்மளுக்காக அவர் யாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். But he accepted everything for us. ஆபத்து இருக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துக்கு வந்தார். He came even though there was danger. ஹalleluya. ஆமென். மரிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு பிறந்து வரக்கிறார். He came to die for us. ஹalleluya. நம்மளுக்காக மரிக்கிறதுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்த தேவன். ஆமென். அப்ப நம்ம 4 காரியத்தை பார்த்தோம். So we saw 4 things. ஒரு மனுஷன் ஏன் ஞானவானா இருக்கிறான்? மீன் ஆத்மா ஆதாயம் பண்ற மனுஷன் ஏன் ஞானவானா இருக்கிறான் கர்த்தர் சொல்லுகின்றார். Why is he wise? மீன் 4 காரியம் பார்க்கிறோம். ஆனா இதை பார்க்கலாம் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கின்றது. Many things here. ஆமென். அதெல்லாம் சொன்னா நமக்கு நேரம் பத்தாது. If everything were to say, we have no time. ஹalleluya. ஆமென். மற்றும் ஒரு சில காரியங்கள் நம்ம ஆத்மா ஆதாயம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Let's read this word. ரோமர் 1 அதிகாரம் வசனம் 14 வசனம் 15. ரோமர் 1 அதிகாரம் வசனம் 14 15. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். ஆகையால் ரோமபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். I am obligated both to the Greeks and non-Greeks, both to the wise and the foolish. That is why I am so eager to preach the gospel also to you who are in Rome. ஹalleluya. இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது. பவுல் எழுதுகிற ஒரு காரியமாய் காணப்படுது. அவர் நான் கடனாளியா இருக்கிறேன்னு சொல்றாரு. Here he says, I am obligated, I am debted to you. நான் புறஜாதிகளுக்கு கடனாளியா இருக்கிறேன்னு சொல்றாரு. I am debted to the ஹalleluya. நான் எனக்கு ஒரு வேலை ஒன்று இருக்குது. அவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு கடமை எனக்கு இருக்குன்னு சொல்லுகிறார். It's my duty to preach the gospel to those who do not know. நான் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குன்றாரு. There is a work I need to do. ஹalleluya. கடன்னா எது சொல்லுவாங்கன்னா நம்ம வாங்கினதை திருப்பி கொடுக்கணும். When it's a debt, that means you return it back. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை
பவுல் பயன்படுத்த பார்க்க முடிகிறது. And நான் this is வந்து the word he uses. அவர்களுக்கு கடனாளியா இருக்கிறேன். I am a debtor to them. நான் திருப்பி கொடுக்க வேண்டிய எனக்கு கடமை ஒன்று இருக்குது. I have a duty to give back to them. ஹalleluya. இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை And காணப்படுது. this is the same word given to நம்ம us. எல்லாருக்குமே நம்ம யாரும் கடனாளியா இருக்கின்றோம். We are debtor to everyone. நம்ம வந்து பிறர் மத்தியில போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கிறோம். We have a duty to go and share the word of God with others. ஹalleluya. நம்மளோட Hallelujah. கடனை நம்ம ஒருபோதும் திருப்பி கொடுக்காம விட்டுட்டோம்னா அது தவறாய் காணப்படும். If we do not return that word to them, it is a mistake. ஆமென். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை காணப்படுது. ஆமென். அவருக்காக கொடுக்கப்படுகிற வேண்டிய வார்த்தையை காணப்படுது. Because that word was supposed to go to them. ஹalleluya. ஆமென். ஹalleluya. நம்ம கர்த்தருக்காக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு ஊழியமாய் காணப்படுகிறது. மற்றொரு வசனத்தை வாசிக்கலாம். Another verse, அப்போஸ்தலர் 1:8 வசனம். Acts chapter 1 and verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். But you will receive power when the Holy Spirit comes to you, and you will be my witnesses in Jerusalem, Judea, and Samaria, and to the ends of the world. ஹalleluya. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு யாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். The Spirit of God is given to all of us. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு யாருக்கு கொடுக்க எதுக்காகனா நம்ம உலகமெங்கிலும் நம்ம யாரும் சாட்சியாக நிற்பதற்காக. That we may be witnesses for the Lord. ஆமென். கர்த்தருக்காக நம்ம சாட்சியாய் வாழ்வதற்காக. That we may live as a witness to the Lord. ஆமென். நம்மளை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணும்படிக்காக. Those ஹalleluya. who see us see Jesus Christ. அதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வதற்காக நம்மளை யாருக்கும் And கொடுக்கப்பட்டிருக்கிறார். He is our helper. ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட யாவரும் நம்ம தேவனுக்கு சாட்சியாக நம்ம யாவரும் வாழ்கிறது மிக மிக முக்கியமாக இருக்குது. And even as we have received the Holy Spirit, we are called to be witnesses for the Lord. ஹalleluya. ஆமென். பரிசுத்த ஆவி நம்ம யாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால நம்ம யாவரும் அவருக்காக நம்ம யாவரும் ஊழியம் செய்கிறது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறது மிக முக்கியமாக இருக்குது. So it's our duty to win souls. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. மற்றொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Another verse, ரோமர் 14:12. Romans 14 verse 12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். ஆமென். So then each of us will give an account of ourselves to God. ஹalleluya. நாம் யாவரும் கணக்கு ஒப்பிக்க வேண்டியதா இருக்கிறது. We have to give an account to the என்ன Lord. கணக்கு நம்ம கொடுக்கணும்னா ஆத்துமா கணக்கை நம்ம கொடுக்க வேண்டும். The account for souls. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். Account for the souls given to us. ஹalleluya. ஆமென். ஆமென். நம்மை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நெய்பர்ஸ் நம்முடைய சொந்தக்காரங்கள் இவர்களை குறித்து நம்ம யாரும் கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. We need to give an account for the neighbors and all those the Lord has given around us. நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று இருக்கின்றது. Because there is a judgment day அந்த நாள்ல கூட நம்முடைய தேவன் மீண்டுமாக திரும்பி வர போகிறார். and the Lord is coming again. அவர் நம்ம இடத்துல ஒரு கணக்கு கேட்பார். And He will ask an account from us. அந்த கணக்கு யார்கிட்ட கேட்பார்னா So who will He do? பாஸ்டர் கிட்ட மட்டும் கேட்பாரு, ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கேட்பாருன்னு கிடையாது. It's not எல்லாருக்கிட்டையும் only the கேட்பார். pastor or the leader, but to everyone. ஆமென். எல்லா சபை அங்கத்தினர்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்கிட்ட கேட்பார். The Lord will ask an account for everyone who has accepted the Lord. என்ன கேட்பார்னா எத்தனை ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணினாய். How many souls did you win? ஹalleluya. ஆண்டவரே நான் ஒரு ஆத்மாவும் ஆதாயம் பண்ணல, நீங்க கொடுத்த தாளந்த மண்ணுக்குள்ள தான் அதனால புதைச்சி வச்சிருந்தேன், இந்தாங்க வச்சுக்கோங்க. நீங்க கொடுத்த அபிஷேகம், நீங்க கொடுத்த அதிகாரம், நீங்க கொடுத்த வல்லமை, நீங்க கொடுத்த வார்த்தை நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி கொடுத்த ஆண்டவர் என்ன செய்வார் ஆண்டவர்? What if you told the Lord, Lord, all that you gave me, all I have buried in the sand, now I return it back to you. What do you think the Lord will do? ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன வார்த்தை சொல்லுவாரு? நீங்களே வச்சு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன வார்த்தை What சொல்லுவார்? will the Lord வசனம் say? Give me the word. அதான் வருது, மாட்டிக்குதுன்னா தொண்டையில மாட்டிக்கிச்சு நினைக்கிறேன். வருது. சத்தமா Lazy and wicked. சோம்பலும் பொல்லாதவனுமான ஊழியக்காரன். Servant. சோம்பலும் பொல்லாதவன். Lazy and wicked servant. ஹalleluya.
ஒருவேளை ஆத்மாக்கு நம்ம வந்து ஆதாயம் பண்ணாம ஒரு ஆத்மா நான் ஒருத்தங்கிட்ட கூட உங்க வார்த்தையை சொன்னதே கிடையாது, நான் எவங்கிட்டையும் நான் வந்து நான் சாட்சியா நான் காமிச்சது கிடையாது, நான் ஒரு ஆத்மாவும் நான் சேகரிக்கல அப்படின்னு போய் நின்றுனா நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டிய வார்த்தை எழுதி வச்சுங்க, சோம்பலும் பொல்லாதவனும். ஹல்லேலூயா. So if you have never shared the gospel with anyone, then this is the word of the Lord, lazy and wicked servant. ஆமென். இதே ஆண்டவர் வந்து ஒருவேளை ஆத்மா நம்ம ஆதாயம் பண்ணினோம்னா But if we say வேற ஒரு soul, வார்த்தை சொல்லுவாரு. then there is a different word. ஓகே, இப்போ சொல்லுங்க அப்போ. What is that word? Good and faithful servant. அப்படிதான் நான் நினைச்சேன், ஆனா உண்மையா படிச்சு பார்த்தா உத்தமமும் உண்மையும் ஒன்று வரும். So it says Right, faithful and good. என்ன வார்த்தை? உத்தமமும் உண்மையா, உண்மையும் உத்தமமா? உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. Amen. ஆமென். சோ நம்ம கர்த்தர் நம்மளை பார்த்து உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே Good அழைக்கிற and தேவனாக faithful servant. ஹல்லேலூயா. சோ நம்ம யாவரும் நம்மளுக்கு யாவருக்கும் ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது. So all of us have a responsibility. என்ன பொறுப்பு இருக்குது? What is that responsibility? விளங்கல? To win souls. சத்தம் பத்தல, கேட்கல, சத்தமா நம்ம யாரும் ஆதாயம் பண்ணோம், அவ்வளவுதான். Amen. சரியா? நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. Responsibility given to நம்மளால all of முடிஞ்ச us. வரைக்கும் யாருக்கிட்டையாவது Whoever we can, நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரை பத்தி சொல்லணும், tell them about the Lord. சாட்சியை சொல்லலாம். Give your witness இல்லைன்னா சாட்சியா வாழுங்க. or be a witness சொல்ல தெரியலையா, பேச through your தெரியலையா, lifestyle. சாட்சியா வாழ்ந்தாலே உங்களை பார்த்து 100 அடி தள்ளி நிக்கிற ஒருத்தரை பல்ல அவன் திருந்துவான். Even சம்பந்தம் someone who looks at you 100 meters away will change. அவன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவனா இருக்கணும் அவசியம் கிடையாது. May not be somebody you know. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து அவன் திருந்திக்குவான். He will look at your lifestyle and சாட்சியுள்ள change. வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும். When you live a witness for the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. கண்களை மூடி ஆண்டவரை பார்க்கலாம். Let's close our eyes and look to the Lord. தேவன் நம்மளுக்காக இந்த உலகத்துக்கு வந்தவரா Because இருக்கிறார். the Lord came for us நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தவர், and gave his life for us. தன்னை நமக்காக பலியாய் கொடுத்த தேவனாய் காணப்படுறார். Became a sacrifice for இந்த us. தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமாக. Let's give thanks to நம்ம the Lord. வாழ்க்கையில் நம்ம ரட்சிப்பை கொடுத்தவர், He gave us salvation நம்ம வாழ்க்கைக்கு புதிதாய் மாற்றின தேவனாய் and இருக்கிறார். changed us. அந்த தேவனுக்கு இந்த வேலை கூட ஒப்பு கொடுப்போம். Let's commit ourselves to the ஸ்தோத்திரிக்கிறோம் Lord. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, Amen. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனேப்பா, நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்புக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் யாவரையும் நீங்க தகுதிப்படுத்திருக்கிறீங்க கர்த்தாவே. யாவரையும் ஞானவானாய் உருவாக்க நீங்க தகப்பனேப்பா முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறீர் தகப்பனேப்பா. ஞானவானாய் எங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. ஞானம் கொடைவருவர்கள் நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், ஞானம் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாப்பா. ஆத்மா இந்த உலகத்தில் நம்ம ஆதாயம் பண்ணணும்னா எங்களுக்கு ஞானம் தேவைதான் ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் நம்ம ஆத்மா ஆதாயம் பண்ண முடியாது. அந்த ஞானம் எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறது தான் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த வேலை கூட ஆண்டவரே நாங்கள் நல்லா நிறையா படிக்காமல் இருக்கலாம் ஆண்டவரேப்பா. எங்களுக்கு நல்ல சொத்து வசதி இல்லாமல் இருக்கலாம், நான் மிக பெரியனா நான் இல்லாமல் இருக்கலாம், என் வயசில் நான் குறைவனாக இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் நான் ஞானமுள்ளவனாக இருந்தால் அது போதும் ஆண்டவரேப்பா. அதுவே அப்பா என்னை தகப்பனேப்பா அப்பா அநேக இடங்களுக்கு கொண்டு செல்ல அது காரணமாக இருக்கும் கர்த்தாவே. இயேசுவே அப்பா, எனக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் நீங்கள். ஞானத்தை தேடி எங்கேயும் அலைய வேண்டாம் ஆண்டவரே. முழங்கால் படிட்டு உங்கள் இடத்துல நாங்கள் உங்களை நோக்கி பார்த்தால் ஆண்டவரேப்பா நீங்கள் எங்களுக்கு தகப்பனே ஞானத்தை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. இந்த வேலை கூட கர்த்தாப்பா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு ஊழியத்துக்கு தகப்பனேப்பா நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பு தகப்பனேப்பா, உங்கள் வார்த்தை தகப்பனேப்பா அதை நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய பிரதான இந்த ஊழியத்தை அப்பா அழைப்பை தகப்பனே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க கர்த்தாப்பா ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சிலுவை சுமப்பதற்கு கர்த்தாவேப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆண்டவரே ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறீங்க அப்பா. உண்மையாக வாழ்வதற்கு ஆண்டவரே அழைப்பை கொடுத்துருக்கீங்க கர்த்தாவே. இயேசுவே இந்த வேலைக்குள் ராஜாவேப்பா உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவேப்பா ஆண்டவரே. ஓ ராஜாவேப்பா உண்மையை தகப்பனே நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. உண்மை பின்பற்ற உண்மை நாங்கள் தகப்பனேப்பா விசுவாசிக்க உங்கள் மேலே அதிக அன்பை வைக்க தகப்பனேப்பா உண்மையை நாங்கள் பிரதிபலிக்க உண்மையை தகப்பனேப்பா நாங்கள் சிந்திக்க உண்மையை நாங்கள் யோசிக்க கர்த்தாவேப்பா கிறிஸ்துவை தகப்பனை தேட தகப்பனேப்பா எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் ஆண்டவரேப்பா கிருபை அளிக்கும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேப்பா. அப்பா, நீர் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லை தகப்பனேப்பா கர்த்தாவேப்பா. உங்கள் வார்த்தையில்னா இங்கே வாழ்க்கை இல்லை தகப்பனே. இனி எங்களை தகப்பனேப்பா உருவாக்கி இருக்கிறீங்க, எங்களை கரண் நீட்டி தூக்கி எடுத்து இருக்கிறீங்க, வாழ்க்கையை மாற்றி இருக்கிறீங்க தகப்பனேப்பா. இந்த உலகத்தில் எங்களை எங்களை சென்றால் கூட நீங்கள் எங்களை கூடவே இருக்கிறீங்க தகப்பனேப்பா ஆண்டவரே. நீ ஒருவர் எங்கள் வாழ்க்கையில் இருப்பதே
எங்கள் வாழ்க்கை அப்பா பரிபூர்ணமாய் மாற்றினது தேவனாய் காணப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே சபா. உமக்கு நன்றி கர்த்தாவே இயேசுவே. அப்பா அந்த வேலை கூட தகப்பனேப்பா இருதயத்தை திறந்து கொடுக்குற ஒவ்வொரு நீங்கள் பார்த்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே இயேசுவே. நீர் தொடுங்கப்பா, மறுரூபமாக்குங்க. நீர் நிலைத்தால் அப்பா யாரையும் உங்களால் பயன்படுத்த முடியும். உங்களால் அப்பா செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது தகப்பனேப்பா. அப்பா யாரையும் கொண்டு தகப்பனேப்பா ஞானிகளை வைக்கப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறீங்க கர்த்தாவேப்பா. அப்பா நீங்கள் தகப்பனேப்பா இருதயத்தை மாத்திரையே பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்க. நாங்கள் என்ன அந்தஸ்து வச்சிருக்கிறோம், என்ன படிப்பு வச்சிருக்கிறோம் பார்க்கிற தேவனுக்கு கிடையாது ஆண்டவரேப்பா. இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்குற நேரத்தில், உங்கள் மேலே விசுவாசம் வைக்கிற நேரத்தில் நீங்கள் எங்களை அப்பா கரம் நீட்டி தூக்கி எடுத்து இந்த உலகத்தை விட்டு பிரித்து ஆண்டவரேப்பா எங்களை நீங்கள் உருவாக்கி உமக்காய் பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீரே கர்த்தாவே இயேசுவே. அப்பா உமக்காய் வாழ தகப்பனேப்பா நாங்களப்பா இந்த வேலை கூட ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா இயேசுவே. உமக்காய் தகப்பனேப்பா ஜீவிக்க ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. உடைய வார்த்தையை சுமப்பதற்கு தகப்பனே ஒப்பு கொடுக்குறோமாப்பா. இந்த உலகத்துக்காக இல்லாதபடிக்கு தகப்பனேப்பா அப்பா உமக்காய் வாழ தகப்பனே நாங்கள் எங்கள் வாழ்க்கை இந்த வேலை கூட முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே இயேசுவே. அப்பா அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தகப்பனேப்பா நாங்கள் போய் சந்திக்க தகப்பனேப்பா ஆண்டவரே. அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிப்பாய் தகப்பனேப்பா ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா எங்களுக்காக நாங்கள் சுயமாய் தகப்பனேப்பா நிற்காதபடிக்கு, சுயமாய் சிந்திக்காதபடிக்கு ஆண்டவரே பிறருக்காக சிந்திக்கிற ஒரு இருதயத்தை கொடுங்க தகப்பனேப்பா. பிறருடைய நலனுக்காக யோசிக்கிற இருதயத்தை கொடுங்க தகப்பனேப்பா ஆண்டவரே. உம்மை போலவே தகப்பனேப்பா மாற உம்மை போலவே தகப்பனேப்பா நாங்களும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு சாட்சியாக நிற்பதற்கு ஆண்டவரே இந்த வேலைக்கு நாங்கள் இந்த வேலைக்கு ஜெபிக்கிறோமாப்பா கர்த்தாவே. மறுரூபமாக்குங்க கர்த்தாவேப்பா. இப்பொழுதே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே இயேசுவே. மாற்றுங்க கர்த்தாவே ஆண்டவரே. இந்த கரங்களில் தகப்பனே எங்களை நாங்கள் இந்த வேலை கூட முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்க தகப்பனேப்பா. பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே. மறுரூபமாக்குங்க ஆண்டவரே இயேசுவே. மறுரூபப்படுத்துங்க தகப்பனேப்பா. உம்மை போலவே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண ஆண்டவரே அப்பா எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. உலகத்துக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே. சொந்தங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே. எனக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே. மீதி இருக்கிற வாழ்க்கை ஆண்டவரே, மீதி இருக்கிற இந்த கொஞ்சம் வாழ்க்கை உங்களுக்காக வாழணும் அப்பா. ஏதாச்சும் ஆண்டவரே உங்களுக்காக ஏதாகிலும் செய்யணும் ஆண்டவரே. எங்களை உருவாக்குங்க அப்பா கர்த்தாவே. இந்த வேலை கூட உங்களுடைய பந்தியில் நாங்கள் கலந்து கொள்கிற நேரத்தில் இன்னுமாய் உங்கள் ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா ஆண்டவரே அதை எங்களை விட்டு வெளியேறுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஏக்கங்கள் பிரியங்கள் எல்லாமே நீராக இருக்க வேண்டும் ஆண்டவரேப்பா. உண்மையா நீங்கள் எங்கள் இருதயத்தில் இருக்கணும் ஆண்டவரே. உண்மை மாத்திரமே தேட உமக்கு பயந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உண்மை போலவே மாற உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தின் காரியங்களின் மீது எங்கள் கண்கள் தப்பா நாங்கள் வைத்து விடாதபடி ஆண்டவரே கர்த்தாவே மகிமை பிரசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. நீர் மறுரூபத்தின் தேவன். வாழ்க்கையை மாத்துங்கப்பா. உமக்காய் எழும்பி பிரகாசிக்க, உமக்காய் வாழ ஒவ்வொரு நீங்கப்பா உருவாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீ நிலத்தால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நீர் கட்டளையிட்டால் தகப்பனேப்பா எல்லாம் கூடும் ஆண்டவரேப்பா. வார்த்தையினால் இந்த உலகத்தை உருவாக்கின தேவன். நன்றி ஆண்டவரே இயேசுவே. பா இந்த வேலை கூட தகப்பனேப்பா ஒரு பந்தியில் நாங்கள் கலந்து கொள்கிற நேரத்தில் அன்பை எங்கள் இதயத்தில் ஊற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம். கிருபையை ஊற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம்.